Hi friends, welcome to Recipes in My Home. Mustafa YouTuber. Daily Dine. My mom's recipes. Tasty Foods by Sony. Twist and Bake. Gaudi Samayal. Foodie Kumbahonam. Food Forest. Cooking Studio 92. Welcome to Varan Kitchen. Foods Diary. Ruswara's Kitchen. Outstyle Aisha. Krish Kitchen. World of Chefs. Desi Kitchen channel. And all friends, thank you so much for your support. pirandai துவையல், பிரண்டை சம்பால் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஹெல்த்தி. அதுவும் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் செய்து காட்டியிருக்கிறது கருவேப்பிலை சேர்த்து செய்த பிரண்டை சம்பால். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? பிரண்டை நம்ம யூஸ் பண்ணும் பொழுது நல்லா பிஞ்சு பிரண்டையாக எடுத்துக்கணுங்க. முத்துனதாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நாரும் அதிகமாக இருக்கும். அதுபோல் பார்த்திங்கன்னா பிஞ்சு பிரண்டையில் தான் அந்த பிசுபிசுப்பு தன்மை அதிகமாக இருக்கும். நம்ம ஜாயிண்ட் பெயினுக்கெலாம் ரொம்ப நல்லது. கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால ஜாயிண்ட் பெயின் உள்ளவங்க சாப்பிட்ணும். தினமும் கூட சாப்பிட்லாங்க. கிடச்சிச்சின்னா நீங்கள் தினமும் சாப்பிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா உடம்பும் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும். ஞாபக சக்தி அதிகரிக்கும். மூளை நரம்பும் நல்லா பலப்படும். அதுபோல் சில பேருக்கு இரத்தம் சொல்லுவாங்க. இப்படி இருந்துச்சுன்னா சரியாயிடுங்க. வயிற்றுப்பூச்சியையும் கொல்லும். நல்லெண்ணெயில் தான் செய்யணும். நல்லெண்ணெய் நல்லா தாராளமாகவே ஊற்றிக்கலாம். 6 to 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். இப்போ பிரண்டையை சேர்த்துக்கிறேன். பிரண்டை இலை எல்லாமே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நல்லா கைவிடாமல் வறுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒத்த சீருக்கு நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இன்னுமே நல்லா ப்ரௌன் கலரில் மாறிடுங்க. அந்த அளவுக்கு நம்ம வறுத்துட்டோம்னா, நல்லா கிறிஸ்பியாக வறுத்துட்டோம்னா அரிப்புத்தன்மை இருக்காது. இல்லைன்னா அரிக்கிறாம்பில் இருக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வறுந்து வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வறுப்பட்டு வந்ததும் எடுத்துக்கலாம். இப்போ அதே எண்ணெயிலேயே பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா 1 கப் அளவுக்கு பூண்டு ஆட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு எவ்வளவு பூண்டு தேவையோ ஆட் பண்ணிக்கலாம். நம்ம விருப்பம்தான். 1 ஸ்பூன் முழு மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு முழு மிளகு ஆட் பண்ணிக்கணும். வரமிளகாயை நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துக்க மாட்டேங்க. வரமிளகாயெல்லாம் ஆட் பண்ண மாட்டேன். காரத்துக்கு நம்ம எவ்வளவு காரம் தேவையோ அந்தளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கணும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதையும் நான் வறுத்து எடுத்து வச்சிட்டேன். இப்போ அதே எண்ணெயிலேயே கருவேப்பிலையை அலசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் பாருங்கள், 1 கப் அளவுக்கு இருக்குது, போட்டுக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கிறிஸ்பியாக வறுத்துக்கணும். நல்லா மொறுமொறுன்னு வந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கணுங்க. பாருங்கள், நல்லா வறுப்பட்டு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதையும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு நல்லா ஆற விட்டுட்டு அரைச்சிக்கலாம். இப்போ மிக்ஸி கப்பில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். புளிப்பு தேவையான அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. நான் புளி பேஸ்ட் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு புளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது எனக்கு கரெக்டாக இருக்கும். அதிகமாக தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கணுங்க. நல்லா திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியான ரொம்பவே ஹெல்த்தியான பிரண்டை சம்பால் ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற புது வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸும் பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான பிரண்டை கருவேப்பிலை சம்பால் பார்த்தோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.